உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹானா அசீஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்டா வைரஸின் பரவல் வீதம் 60 தொடக்கம் 70 வரை அதிகமாக உள்ளதாக சுகாதார பிரிவு தகவல். இன்று இரவு நாட்டு மக்களுக்காக உரையாற்ற உள்ளார் ஜனாதிபதி. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் கவலை அளிக்கிறது. நிறுத்தாவிட்டால் தேரர்கள் பாதைக்கு இறங்குவர். முருத்தட்டுவே ஆனந்த தேரர் சிவப்பு எச்சரிக்கை. மீண்டும் தோல்வியை தழுவிய இலங்கை தொடரையும் இழந்தது. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். டெல்டா வைரஸின் பரவல் வீதம் 60 தொடக்கம் 70 வீதம் அதிகமாக உள்ளதாக வைத்தியர் சுசி பெரேரா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டை மீண்டும் முடக்குவதிலிருந்து தடுக்க வேண்டுமாயின் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள இந்த காலத்தில் மக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என வைத்தியர் சுசி பெரேரா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ ඩෙල්ටා ප්‍රභේදය අපේ දැන් තියෙන ප්‍රභේදයට වඩා 67ක් ගුණයකට වඩා විරුලභාවය වැඩි. ඒ කියන්නේ පැතිරීම වැඩි. தற்போதுள்ள கோவிட் வகையை விட டெல்டா திரிபு 60-70 வீதம் அதிகமாக பரவக்கூடியது. ஏழுமாறாக எடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் 5 டெல்டா வகை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள இந்த காலத்தில் மக்கள் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும். சரியான சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் 1941 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் 24 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள் ஆவர். நேற்றைய தினத்தில் அதிகமான தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 386 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 261 தொற்றாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 252 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 133 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் 125 பேரும், இரத்தினபுரி மாவட்டத்தில் 208 பேரும், பொலனறுவை மாவட்டத்தில் 144 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 118 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கண்டி மாவட்டத்தில் 103 பேருக்கும், காலி மாவட்டத்தில் 94 பேருக்கும், பதுளை மாவட்டத்தில் 100 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கண்டி மாவட்டத்தில் 97 தொற்றாளர்களும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 97 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 60 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. காலி மாவட்டத்தில் 64 பேருக்கும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 61 பேருக்கும், மன்னார் மாவட்டத்தில் 65 பேருக்கும், குருநாகல் மாவட்டத்தில் 54 பேருக்கும், பொலனறுவை மாவட்டத்தில் 39 பேருக்கும், நூரலிய மாவட்டத்தில் 18 பேருக்கும், புத்தளம் மாவட்டத்தில் 17 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. மாத்தறை மாவட்டத்தில் 16 தொற்றாளர்களும், மாத்தளை மாவட்டத்தில் 13 பேரும், ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் 11 பேருக்கும், வவுனியா மாவட்டத்தில் 10 தொற்றாளர்களும் இனம் காணப்பட்டனர். திருகோணமலை மாவட்டத்தில் 8 பேருக்கும், மொனராகலை மாவட்டத்தில் 6 பேருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 பேருக்கும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் 45 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார். இதற்கமைய மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2814ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை 25,13,654 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது செலுத்துகை செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் மாத்திரம் 13,226 பேருக்கு சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது மருந்து ஏற்றப்பட்டுள்ளது. இதன் இரண்டாவது டோஸானது 4,160 பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரை 3,72,719 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது மருந்து ஏற்றப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,13,454 பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையின் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,765 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றப்பட்டுள்ளதுடன் 2,435 பேருக்கு இரண்டாவது டோஸ் ஏற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் பயணத்தடை இன்று அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்பட்டது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் பயண கட்டுப்பாடு கடுமையாக்கப்படும் என சுகாதார தரப்பினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கடந்த 23ஆம் தேதி இரவு நாடளாவிய ரீதியில் மீண்டும் அமுல்படுத்தப்பட்ட பயண தடையானது இன்று அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்பட்டது. இருந்தபோதிலும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் கொழும்புக்கு அதிகமான வாகனங்கள் வந்ததை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை இன்று காலை முதல் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 10 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். வெளிமடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹூலாங்பொல்ல கிராம சேவகர் பிரிவு, களுத்துறை மாவட்டத்தின் மதுகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட யட்டத்தொல கிராம சேவகர் பிரிவின் அபிதன்னவத்த பிரதான பகுதியும் கிளே பகுதியும் தனிமைப்படுத்தப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் தலைமன்னார் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தலைமன்னார் பியர் மேற்கு கிழக்கு பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கரவெட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கரணவாய் கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ரத்னபுரியின் பொதகந்த கிராம சேவகர் பிரிவின் நோருகல தோட்டம் மேல் பிரிவு, பனாவின்ன கிராம சேவகர் பிரிவின் பெல்மதுல்ல தோட்டத்தின் 1ஆம் 5ஆம் பிரிவுகள் மற்றும் கப்புகை தோட்ட கிராம சேவகர் பிரிவின் பெல்மதுல்ல தோட்டத்தின் 5ஆம் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இன்று மாலை முதல் உடன் அமுலாகும் வகையில் மாவனல்ல மகவத்த மற்றும் ஹிங்குலோயா கிராம சேவகர் பிரிவுகள் இரண்டும் 7 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 233ஆம் தோட்டம் மற்றும் மகவத்த வீதி ஆகிய பகுதிகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பயணத்தடை தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அவசியமின்றி வீடுகளிலிருந்து வெளியேற வேண்டாம் என மக்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஆசைல குணவர்தன வலியுறுத்தியுள்ளார். கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படுமாயின் பயண கட்டுப்பாடு கடுமையாக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அவசியமின்றி வீடுகளிலிருந்து வெளியேற வேண்டாம் என அவர் மக்களை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பயணத்தடை இன்று தளர்த்தப்பட்டதை அடுத்து கல்முனையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வளமைக்கு திரும்பியது. கல்முனை நட்பிட்டி முனை, மருதமுனை, பெரிய நீலாவணை, நாவிதன்வெளி போன்ற பிரதேசங்களில் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டு சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்றன. அரச மற்றும் தனியார் வங்கிகள், எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்ததுடன் அரச அலுவலகங்களும் திறக்கப்பட்டு பொதுமக்கள் சேவைகள் நடைபெற்றன. பொது சுகாதார பரிசோதகர்கள், போலீசார் மற்றும் இராணுவத்தினர் ஒன்றிணைந்து விசேட கண்காணிப்பு பரிசோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பொது போக்குவரத்து சேவைகளும் சுமூகமான முறையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் போக்குவரத்து தடை நீக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்களின் நடமாட்டம் வழமையை விட குறைவாக காணப்பட்டது. போக்குவரத்து சேவை, வங்கிகள், எரிபொருள் நிலையங்கள், வர்த்தக நிலையங்கள், மரக்கறி சந்தைகள் திறக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்ற போதும் பொதுமக்களின் நடமாட்டம் வழமைக்கு மாறாக அத்தியாவசிய சேவை இடங்களில் பொதுமக்கள் குறைவாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்கின்றார்களா என்பதனை ஆராய்ந்து பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்கும் வகையிலும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்ரான்லி டிமேல் தலைமையில் அமைக்கப்பட்ட இளைஞர்களை கொண்ட குழுவினர் இன்றைய தினம் தங்களுடைய பணிகளை ஆரம்பித்தனர். இளைஞர்களை கொண்ட குறித்த குழு உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பு உடைகளை வழங்கி அவர்கள் மூலம் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் செயல்பாட்டை மேற்கொள்ள ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ராய் பீரிஸ் தலைமையில் குறித்த பணியாளர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தன. பயணத்தடை நீக்கம் மலையகத்தில் போக்குவரத்து சேவைகள் வளமைக்கு திரும்பின. இன்று காலை முதல் மலையக நகரங்களில் உள்ள கடைகள் திறக்கப்பட்டு மக்கள் வளமை போல் பொருட்கள் கொள்வனவு செய்வதனை காணக்கூடியதாக இருந்தது. காலை வேளையில் குறைந்தளவு மக்கள் நகரங்களுக்கு வருகை தந்திருந்ததுடன் அவர்கள் அனைவரும் சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளிகளை பேணியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களுக்கு இடையிலான தடை அமுலில் உள்ள நிலையில் மலையகத்திற்கான புகையிரத சேவை எதுவும் இடம்பெறவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மத தலங்களில் சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய மட்டுப்படுத்தப்பட்ட பக்த அடியார்களின் பங்களிப்புடன் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தற்போதைய அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஆலயங்களில் உற்சவங்களோ பூஜை வழிபாடுகளோ நடைபெறாது தடைப்பட்டுள்ளன. இவ்வாறு உற்சவங்கள், பூஜைகள் தடைப்படுவது நாட்டு மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அவ்வளவு சிறந்ததல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சுகாதார கட்டுப்பாட்டுடன் ஆலயங்களில் குறைந்தது 100 அடியார்களுடன் பூஜைகள், உற்சவங்கள் நடைபெறுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதியும் சபரிமலை குரு முதல்வருமான ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பிலே அரசாங்கத்தையும் சுகாதார திணைக்களத்தையும் அன்பாக நாங்கள் வேண்டி இந்த கோரிக்கையை விடுத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே பல்வேறு மக்களும் பல்வேறு சங்கடங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலயங்களில் பூஜை செய்கின்ற குருமார்கள்
ஆலயங்களில் இருக்கின்ற உதவி குருமார்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்கள், ஆலயங்களிலே பணியாற்றுகின்றவர்கள், எல்லா மக்களும் பொதுமக்கள் அனைவருமே கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இங்கே ஆலய சிவாச்சாரியார்களுக்கு, குருமார்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக ஊடகங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் யாழ் மாவட்டத்திலோ வன்னி மாவட்டம் வவுனியா பகுதியிலோ எந்த ஒரு குருமாருக்கும் இந்த 5000 ரூபாய் வழங்கப்படவில்லை என்று அங்குள்ள குருமார்கள் அனைவரும் எம்மிடத்திலே கூறியிருந்தார்கள். විශේෂයෙන්ම ඊයේ දිනේදී සංචාරණ සීමා ක්‍රියාත්මක වන දිනයක්. ඒ නිසාම ඊයේ දිනේදී සංචාරණ සීමා කඩකිරීම සම්බන්ධව වැඩි අවධානයක් යොමු කරනු ලැබුවා. நேற்றைய தினத்தில் பயணத்தடை அமுலில் இருந்தபோது விசேட சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றது. இதன்போது 743 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுவரை தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் 45,532 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 20ஆம் தேதி சுகாதார தரப்பினர் வெளியிட்டுள்ள சுகாதார அறிவுறுத்தல்களை மக்கள் தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் வெளியில் வருவது சிறந்தது. கடந்த 3 நாட்களில் பயணத்தடை தளர்த்தப்பட்ட போதும் பொது போக்குவரத்தில் ஈடுபடுவோர் முகக்கவசம் அணியாது சமூக இடைவெளி பேணாமல் இருந்ததோடு பொது போக்குவரத்தில் பயணிகள் ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமாக பயணித்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கடந்த நாட்களில் நாங்கள் எச்சரித்திருந்த போதும் இன்று முதல் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்தார். இன்று இரவு 8:30க்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோவிட் தடுப்பூசி, மக்களுடைய பொருளாதார சிக்கல்கள் மற்றும் பெட்ரோல் விலை அதிகரிப்பு உள்ளடங்கலாக 6 கேள்விகளுக்கு ஜனாதிபதி தீர்வை பெற்றுத்தர வேண்டுமென்று கோரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். තෙල්මිල ඉහළ යෑම තුළ මේ රටේ ජන සමාජයේ සමස්තයක් හැටියට සියලුම දෙනා අන්ත අසරණ භාවයට පත් වෙලා තිබෙනවා. இன்று இரவு ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளதாக அறிகின்றோம். எனவே இந்த நாட்டு மக்கள் முகம் கொடுக்கும் 6 பிரதான பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி தனது தீர்ப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது, இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக நாட்டில் கீழ்மட்டம் முதல் உயர்மட்டம் வரை அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஜனாதிபதி தன்னுடைய உரையினூடாக முன்னர் இருந்த விலை வரை எண்ணெய் விலையை குறைக்க நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கின்றோம். මේ රටේ ජනතාවට නොමිලේ පොහොර ලබා දෙන්නට එතුමා අද දවසේ ප්‍රතිඥාවක් ලබා දෙයි කියන එක අපි බලාපොරොත්තු. திடீருற பாவனை மாற்றத்தினால் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகள் பசலையின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே எதிர்வரும் 2 போகத்தின் போதும் இந்த நாட்டு விவசாயிகள் சேதன பசலையை எவ்வாறு தட்டுப்பாடுகளின்றி போதுமான அளவில் பெற்றுக்கொள்வது மற்றும் இதற்கான முறையான திட்டமிடல்களை மேற்கொண்டு இலவசமாக விவசாயிகளுக்கு பசலையை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி இன்று உறுதிமொழியொன்றை வழங்குவார் என எதிர்பார்க்கின்றோம். இதற்கான தீர்வை ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும். එක්ස්ප්‍රස් පර්ල් නෞකාවේ විනාශය තුළ අපේ රටේ සමස්තයක් හැටියට දීවර ජනතාව අසරණ භාවයට පත්. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுடைய அழிவினால் எமது மீனவர்கள் செய்வதறியாது உள்ளனர். யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாரிய சுற்றாடல் பாதிப்பொன்று இடம்பெற்றுள்ளது. எனவே 5000 ரூபாய் போன்ற குறுகிய இழப்பீடுகளை வழங்காமல் அரசின் தலையீட்டுடன் நிலையான நிவாரணம் ஒன்றை ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும். அதேபோன்று பாதிப்படைந்த சுற்றாடலை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் பாதுகாப்பதற்கும் கூடிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை மக்களுக்கு அறிவிப்பார் என நம்புகின்றோம். அதேபோன்று ஆன்லைன் ஊடாக கற்றல் செயற்பாடு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்று சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக சமிக்ஞை சரியாக கிடைக்காமை, லேப்டாப், ஸ்மார்ட் போன் போன்ற உபகரணங்கள் இல்லாமை பாரிய பிரச்சனையாக உள்ளது. எனவே அரசு தேவையற்ற விடயங்களுக்கு செலவு செய்யாமல் இவ்வாறான விடயங்களுக்கு அதிக கரிசனை மேற்கொள்ள வேண்டும். இன்று அஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸ் இன்றி 6 லட்சம் பேர் உள்ளனர். அதேபோன்று அரசின் இலக்கான 160 லட்சம் பேருக்கு தடுப்பூசியை வழங்குவதாக கூறிய நிகழ்ச்சி திட்டம் மிகவும் மந்தமான முறையில் நடைபெறுகிறது. மேலும் பாதுகாப்பு கருவி, கோவிட் பாதுகாப்பு அங்கி மற்றும் வைத்தியசாலைகளில் உயிர்காக்கும் கருவிகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளன. இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகளையும் நாம் ஜனாதிபதியிடம் எதிர்பார்க்கின்றோம். நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இதனால் வாழ்க்கை மட்டம் சரிவடைந்துள்ளது. தாய் மற்றும் பிள்ளைகளுடைய மந்த போசனை மட்டம் உயர்வடைந்துள்ளது. கூலி தொழில் முதல் மாதாந்த சம்பளம் பெறுவோர் வரை அனைத்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையும் முழுமையாக சீர்குலைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாம் 5000 ரூபாவை கொடுத்து திருப்தி அடைய முடியாது. எனவே மக்களுக்கு நிவாரணம் பெறக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நாம் நம்புகிறோம். සහනයක් වන මූලික ශක්තියක් ලබා දෙන්නට කටයුතු කරයි කියලා අපි විශ්වාස කරනවා. தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனையை
ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து வெலிக்கடை சிறையில் உள்ள சில மரண தண்டனை கைதிகள் சிறைச்சாலை கூரையின் மேல் ஏறி போராடி வருகின்றனர். அத்தோடு மகர சிறைச்சாலையின் கைதிகள் சிலர் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டமும் இன்று நடைபெற்றது. அனைத்து கைதிகளுக்கும் பிரிவினையின்றி சம அடிப்படையில் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் ஸ்லோகங்களை ஏந்தியவாறு போராடி வருகின்றனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகள் சிலரை இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுமாறு கோரி இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வெலிக்கடை சிறைச்சாலையின் சில கைதிகள் நேற்று இரவு சிறைச்சாலை கூரையில் மேல் ஏறி ஆரம்பித்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அனைத்து கைதிகளுக்கும் பிரிவினையின்றி சம அடிப்படையில் பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என இவர்கள் ஸ்லோகங்களை ஏந்தியவாறு போராடி வருகின்றனர். இந்த போராட்டம் காரணமாக வெலிக்கடை மற்றும் மகர சிறைச்சாலையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சுமார் 250 பேரின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற தேவையான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நீதியமைச்சரூடாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை நியமிக்கப்பட்டு 10 வருடங்கள் கடந்துள்ள சுமார் 260 கைதிகளின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என சிறைச்சாலை உயரதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொள்வதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. எது எவ்வாறாயினும் இலங்கையில் உள்ள பல்வேறு சிறைகளில் பல்வேறு குற்ற செயல்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 500க்கும் அதிகமானவர்கள் இருப்பதாக தரவுகள் வெளியாகியுள்ளன. இதேவேளை பொசோன் போயா தினத்தை முன்னிட்டு நேற்று 93 சிறை கைதிகள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இதில் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களாக இருந்த சுமார் 16 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருந்த 16 பேர் இதிலே அடங்கி அவர்களை விடுதலை செய்வது. 106 பேர் இன்னும் இருக்கின்றார்கள் சிறையிலே. சிலர் நேரடியாகவே பாரிய குற்றங்கள் புரிந்தார்கள் என்று ஒப்பிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கூட ஏதோ பயங்கரவாத அரசியல் செய்த ஒரு காரணத்துக்காக அவர்களை அந்த நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை கூட நாங்கள் மீள் ஆய்வு செய்து முடியுமான ஒவ்வொருவரையும் விடுவிக்கும் பயணத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நான் மகிழ்ச்சியுடனும் திருநம்பிக்கையுடனும் தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழ் தேசிய தலைவர் என்று சொல்லிக் கொண்டவர் அரசாங்கத்தையும் என்னையும் திரு நாமல் ராஜபக்சவையும் சவால் விட்டார். முடியுமென்றால் செய்து பாருங்கோ. அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் முடித்து வைத்திருக்கின்றோம். பாடசாலை சென்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் தெரியும். பாடசாலையில் 5ஆம் வகுப்பு கூட நாங்கள் சவால் விட்டு தோத்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. செய்வார் நம்புகின்றேன். நான் இந்த 16 பேரும் விடுதலை செய்யப்பட்டது உண்மையிலே இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே ஏனையவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜனாதிபதியிடமும் இந்த அரசிடமும் நாங்கள் கேட்கின்றோம். இதேவேளை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவர்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் தந்தை பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவும் உள்ளடங்குகிறார். அரசியல் யாப்பின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பு தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். எனது தந்தை உள்ளிட்ட தரப்பினரை படுகொலை செய்வதற்கான சட்டவிரோத ஒன்றுகூடலுக்கு துமிந்த சில்வாவே தலைமை தாங்கினார் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவ்வாறு 7 நீதியரசர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பை தூக்கி வீசி எறிந்துவிட்டு இறுதி தீர்மானம் மேற்கொள்வது நீங்களானால் நாட்டில் சட்டம் என்பது எதற்காக இருக்கின்றது? உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை ஜனாதிபதியாக்குவதற்கு தீர்மானித்த 69 லட்சம் பேருக்கு பதில் கூறுவதற்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக உங்களின் பின்னர் நாட்டை ஆட்சி செய்வதற்கு மற்றுமொரு ராஜபக்சவை தெரிவு செய்வதற்கு மக்கள் முன்வரமாட்டார்கள். மேல் நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் தீர்ப்பை புறந்தள்ளி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட துமிந்த சில்வா எதிர்வரும் காலங்களில் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்டாலோ அல்லது அரசியலில் பிரவேசித்து வெற்றியடைந்தாலோ அது குறித்து ஆச்சரியமடைய மாட்டேன். எனினும் நாட்டு மக்கள் இத்தகைய அநீதிகளை நீண்ட காலத்திற்கு பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த அநீதிகளுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழும் நாள் வெகு தொலைவில் இல்லை.
அவ்வாறு கிளர்தலும் சந்தர்ப்பத்தில் எவ்வித அடிப்படைகளுமின்றி சட்டத்திற்கு மதிப்பளிக்காது செயற்படும் உங்களை போன்ற நபர்களுக்கு அரசியல் எதிர்காலம் என்பது இருக்காது. எது எவ்வாறு இருப்பினும் துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பு தொடர்பில் இன்றும் அரசியல் மேடைகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. முழு இலங்கையினுடைய நீதித்துறையே இன்று கேள்விக்குறியாகி இருக்கின்றது. அவை நாட்டுக்கு வெளிச்சமாகி இருக்கின்றது. இந்த நாட்டிலே தேசப்பற்றாளர்கள் யார், தேச துரோகிகள் யார் என்பது வெளியாகி இருக்கின்றது. அதே போல இந்த நாட்டிலே பாத்தாள குழுக்களை கொண்டு வந்தவர்கள் யார், இந்த நாட்டிலே அராஜகம் செய்தவர்கள் யார், இந்த நாட்டை நேசிப்பவர்கள் யார் என்பது இங்கு எங்களுக்கு வெளியிலே தெரிந்திருக்கின்றது. அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் தற்போதைய செயற்பாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என முருத்தொட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் விரைவில் தேரர்கள் பாதைக்கு இறங்கி போராட வேண்டிய நிலை உருவாகும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். මහජන ප්‍රශ්න වශයෙන් ආණ්ඩුවට බල කරන්නට බල කර සිටීමට අපට දැන් මඟ පෑදලා තිබෙනවා. ආණ්ඩුව රකින්න වගේම ආණ්ඩුවට බල කරන්න අපට අයිතියක් තිබෙනවා. ආණ්ඩුව අපේ කීන් අහන්න නැත්නම් අපට සිද්ධ වෙනවා වෙනත් උපාය මාර්ගයක් ගන්නත් අපට බැරි කමක් සිද්ධ වෙනවා කියන එකයි බලාපොරොත්තුව. ඒ නිසා අපි කියනවා ආණ්ඩුවට රජයට කියනවා දැන් අපි ඉවසුවා ඇති. තව දුරටත් ඉවසන්න ගියොත් අපි මහා නිවටව බවට පත් වෙනවා. අපිත් මේ අත්තන්ට කියනවා මේ පත් කරපු අත්ත පත් කරගත්තේ රට ලියලා දීලා නෙමෙයි රට වාරකාරත්වයට පැවරුවා නම් අද වෙලා තිබෙන්නේ මොකද්ද හැම තැනම දැන් විකුණන්න පටන් ගන්න කෑලි විකුණන්න පටන් ගන්න ඉරහඳක් විකුණනවයි දන්නේ නැහැ දැන් මුහුද මැද්දේ සිටියක් හදාගෙන තවුමක් හදාගෙන දැන් ඒක පමණක් නෙමෙයි අනන්‍යතාවය මං හිතා අපි දැක්කා තිස්සමාරාමෙන් පැත්තේ බවුත් හාරනවා බලන්න කවුද මේ චීන කට්ටිය යුනිෆෝම් ඇඳගෙන අපි දන්නේ කාගේ අවතරක් පිටාවද කියන එක පාලකයෝ බොහොම සැපසේ ජීවත් වෙයි ජනතාව ආපාරේ මැරී ඇද වැටි මේ තත්ත්වයේ තිබෙන්නේ ඒ නිසා ගෝඨාභය රාජපක්ෂ ජනපතිතුමනි ඔබ බලයට පත් කරගත්තේ ජනතාව ආරක්ෂා කරන්න රට ආරක්ෂා කරන්න අපට ආරංචි අද ඔබතුමා ජනතාව අමතනවා ජාතිය අමතනවා කියලා අද රාත්‍රී වෙනකොට කලකිරිච්ච ජනතාව එක පැත්තකට ගන්නවත් ඔබතුමා ජාතිය අමතන්න ඒ කලකිරිච්ච පැත්ත සුවවාදී පැත්තකට හරවන්න නැතුව කොච්චර ජාතිය ඇමතුවත් වැඩක් වෙන්නේ නැහැ කියන එකයි අපේ විශ්වාසය අද ජනතාව තුළ තිබිච්ච විශ්වාසය ඉච්ඡා භංගත්වයක් ඇති කරගෙන පාලකයෝ කෙරෙහි තුට්ටුවක විශ්වාසයක් නැති තත්ත්වයට අද රටපත් වෙලා තිබෙනවා ජනතාව වැඩලා තිබෙනවා මේවා තේරුම් අරගෙන ක්‍රියා කරන්න කියන එකත් අපි මතක් කරන ගමන්ම එහෙම නැත්නම් අපට සිද්ධ වෙනවා මහා සංඝරත්නය පාරට බස්සලා 57 නමකින් ආරම්භ කළ විප්ලවය නැවත වාරයක් අතීතයේ බලබලා ඒ විප්ලවය පටන් ගන්නට පැවිදිහඬ සංවිධානය රට රකින්න ජන සංවිධානය සැදී පැහැදී ක්‍රියා කරන්න සූදානම් වෙනවා කියන එක ආණ්ඩුවට රතු එළියක් නිකුත් කරමින් பிரகாශ කරන්න කැමැතියි. காம்போஸ்ட் உரத்தை தற்காலிகமாக இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுட்கமகே தெரிவித்துள்ளார். எனினும் சேதன பசலை இறக்குமதிக்கு தடை ஏதும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேதன பசலை இறக்குமதியை தற்காலிகமாக இடைநிறுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாய திணைக்கள பணிப்பாளர் நாயகம் WMW வீரகோன் தெரிவித்திருந்த போதிலும் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்திய அமைச்சர் மஹிந்தானந்த அலுட்கமகே சேதன பசலை இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படவில்லை என தெரிவித்தார். கொம்பஸ் உரத்தை தற்காலிகமாக இறக்குமதி செய்வதற்கே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை விளைச்சலுக்கு தேவையான அளவில் பசலைகள் கிடைக்கப்பெறவில்லை என பல பிரதேசங்களில் விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். புலனறுவை மாவட்டத்தில் பக்கமுன ஜெயசிரபுர கிராமத்தில் பெரிய வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தமக்கு தேவையான அளவு பசலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். வெல்கமுவ மாரகம பிரதேசத்தில் சேதனை பசலை விற்பனை நிலையம் ஒன்றில் அதிக விலையில் பசலைகள் விற்பனை செய்வதாக நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றிருந்தது. குறித்த இடத்திற்கு வருகை தந்த அதிகாரிகள் உரிய விலையில் பசலைகளை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு வழங்கிய ஆலோசனைக்கு அமைய உரிய விலையில் பசலை வழங்கப்பட்டது. இதன் காரணமாக நேற்றைய தினத்தில் அமுல்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடையையும் மீறி விவசாயிகள் இப்பிரதேசத்தில் பசலையை குறைந்த விலையில் பெறுவதற்காக ஒன்று கூடியமையினால் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் முன் வந்திருந்தனர். இதேவேளை அதே விற்பனை நிலையத்தின் உரிமையாளருக்கு சொந்தமான குளிரூட்டப்பட்ட லொரி ஒன்றிலிருந்து ஒரு தொகை பசலையை நுகர்வோர் அதிகார சபையினர் கைப்பற்றியிருந்தனர்.
இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் சேதன பசலை தொடர்பாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்தார். இந்த சேதன பசலை கொண்டு வர மாட்டோம் என இந்த விவசாய பிரிவினரால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை பார்க்கின்ற போது வேடிக்கையாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் தான் சொல்கின்றது நாங்கள் ரசாயன பசலையை தடை செய்து விட்டோம். இந்த அரசாங்கம் தான் சொல்கின்றது வெளிநாட்டில் இருந்து சேதன பசலை கொண்டு வர போகின்றோம் என்று. இந்த அரசாங்கம் தான் சொல்கின்றது இல்லை இங்கே நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம் என்று. இந்த அரசாங்கம் தான் இன்று சொல்லுகின்றது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரவில்லை என. இந்த அரசாங்கம் உண்மையிலேயே என்னதான் சொல்லுகின்றது என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ எங்களுக்கோ விளங்கவில்லை. ගොවියාට එදා කිව්වේ පොහොර නිකන් දෙනවා කියලා. අද නිකන් නෙමෙයි සල්ලියට ගන්නත් නෑ ගොවියාට. அன்று விவசாயிகளுக்கு கூறினார்கள் இலவசமாக பசலை வழங்கப்படும் என்று. ஆனால் இன்று பணம் கொடுத்தும் பசலை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ரசாயன பசலை தீங்கானதே, சேதன பசலை தான் சிறந்தது என்று நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் மூளை இருக்கின்ற யாராவது சிந்தித்து பாருங்கள். உடனடியாக எல்லாவற்றையும் ஒன்றாக நிறுத்தினால் நாட்டின் நிலைமை என்ன? எங்களுடைய தேவையெல்லாம் எங்களுக்கு உணவு வழங்கும் விவசாயிகளுக்கு இவ்வாறான கஷ்டங்களை வழங்க வேண்டாம். நாட்டில் விவசாயிகள் கஷ்டப்படுகின்றார்கள் என்றால் முழு நாடும் கஷ்டத்தை எதிர்நோக்க நேரிடும். ඒවා ගැන අද සැලකිලිමත්ව අද මොකද වෙලා තිබෙන්නේ? රසායනික පොහොර අගුණයි. කාබනික පොහොර ගෙන්නන්න ඕනෑ හදන්න ඕනෑ කියන මතය තමයි පොහොර නපැක්කලේ. අපි ඒක විරුද්ධ නෑ. நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற சில முக்கிய செய்திகளை அடுத்து பார்க்கலாம். மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கார் ஒன்றும் அதிவேக நெடுஞ்சாலையில் சட்டவிரோதமாக நுழைந்து பயணித்த வேளையில் நேற்று இரவு 7 மணியளவில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதனை அடுத்து இரு வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளனர். விபத்து நடந்த நேரத்தில் 5 காரில் பயணித்துள்ளதுடன் அவர்களில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 3 தலைமறைவாகியுள்ளனர். நீர்கொழும்பு பகுதியில் வியாபாரி ஒருவரின் கொலை சம்பவம் தொடர்பில் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய நிறுவனத்தில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹණ தெரிவித்துள்ளார். ඊයේ දිනේදී මිගුමේ ප්‍රසිද්ධ ව්‍යාපාරිකයෙකුගේ මරණය සම්බන්ධයෙන් සැකසහිතව ඒ තැනැත්තාගේ බිරිඳ සහ එම ආයතනයේ සේවය කළ සේවකයෙකු අත්අඩංගුවටගෙන තිබෙනවා. நீர்கொழும்பு பகுதியில் விற்பனை நிலையம் ஒன்றை முன்னெடுத்து சென்ற வியாபாரி ஒருவர் கடந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். போலீசாருக்கு கிடைத்த தகவல் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையில் வியாபாரியின் மனைவி மற்றும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து 30ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். මරකරුගේ බිරිඳ සහ ඒ සේවකයා ලබන ජූනි මාස 30 වෙනිදා දක්වා රක්ෂිත බන්ධනාගාරගත කිරීමට නියම කර තිබෙනවා. காலஞ்சென்ற ஆன்மீக தலைவர் கலாநிதி தைகா சுயைப் ஆலிம் வலியுல்லாவின் ஞாபகார்த்த நிகழ்வு மருதமுனை அல் மஸ்ஜிதுல் புகாரி தைகா பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதில் சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்டு ஞாபகார்த்த சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளனர். பிரதமரின் முஸ்லிம் சமய விவகாரங்களுக்கான இணைப்பாளர் கலாநிதி அஷயித் ஹசன் மௌலானா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வு பிரதமரின் வழிகாட்டுதலுக்கு அமைய தேசிய நிகழ்வாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கார்டினல் மெல்கம் ரஞ்சித் கலந்து சிறப்பித்திருந்தார். வரவேற்புரையை கலாநிதி ஹசன் மௌலானா நிகழ்த்தியதுடன் முஸ்லிம் சமயம் சார்பாக ஞாபகார்த்த சொற்பொழிவுகளையும் அவர் நிகழ்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பௌத்த சமயம் சார்பாக பிரதமரின் பௌத்த விவகார இணைப்பாளர் ஹபுருகமுவ வஜ்ரதேரர் உரையாற்றினார். இந்து சமய சார்பாக பிரதமரின் இந்து சமய விவகார இணைப்பாளர் கலாநிதி பாபு சர்மா குருக்களும், கிறிஸ்தவ சமயம் சார்பாக பிரதமரின் கிறிஸ்தவ விவகார இணைப்பாளர் கிஸ்டர் குருகுல சூரியவும் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த கார்டினல் மெல்கம் ரஞ்சித் மற்றும் பௌத்த மதகுரு அக்ரஹ கசபதேரர் ஆகியோர்களும் ஞாபகார்த்த உரை நிகழ்த்தியிருந்தார்கள். இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அனுதாப செய்தியை வாசித்தவுடன் அதனை அர்சியதுல் காதிரியா தலைமை நிர்வாகத்தினரிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த செய்திகளை நாளை இரவு 7:30க்கு எதிர்பாருங்கள்.